மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். பழிக்கு பழி அப்படின்ற படி தீபனை அடித்த தீபிகா நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களன்னா, ஒரு பக்கம் மறுபடியும் தீபிகா இருந்துட்டு டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா. சரி, எப்படியும் தீபிகாவுக்கு மனசாட்சின்றது ஒன்று கிடையவே கிடையாது. எப்படியாச்சும் மல்லியை வந்து பழி வாங்கி தான் தீரணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, அவளுக்கு பதிலாக நாம் போயிட்டு இப்போது மல்லிகை விஜய் இவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு இப்போது நம்ம தீபன் இருந்துட்டு தன்னுடைய செல்ல மக ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு விஜயோட வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. அப்போது ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. மறுபக்கம் சரி வந்தது வந்தீங்க, ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு இப்போ நம்ம மல்லி சொல்லுவாங்க இல்லையா. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ காப்பியும் கொண்டு வருவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா சின்ன பொண்ணு இல்லையா. அப்படி இருக்கும்போது காப்பியுடைய கப்பை எக்கு தப்பாக மாற்றி பிடிச்சி தன்னுடைய கைமழையை அந்த காப்பியை வந்து கொட்டிக்கிற மாதிரி செஞ்சிடறாங்க இல்லையா. மறுபக்கம் ஐயோ அம்மா சுடுதே, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் கதறி அழ, மறுபக்கம் சரி இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தீபன் இருந்துட்டு ஐஸ்வர்யா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போது தீபிகுடைய மாமா வந்து இருக்காங்க இல்லையா. அவங்க இருந்துட்டு என்ன மாப்பிள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு வந்து கேட்கும்போது, மாமா வந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சின்ன காயம் ஆயிடுச்சு ஐஸ்வர்யாவுக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோம், இந்த விஷயம் மட்டும் தீபிகாவுக்கு தெரிஞ்சால் அவள் தலைகீழ் புரியாமல் ஆடுவாழே, என்ன மாப்பிள்ள இப்போ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் சரி தீபிகாவுக்கு விஷயத்தை வந்து சொல்லுவோம், எதையும் மறைச்சி வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்கு மறைச்சி வச்சு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போது தீபனே டேரெக்டாக இந்த தீபிகாவுக்கு கால் பண்ணி வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆல்ரெடி தீபிகா இருந்துட்டு மல்லியால் தான் நம்ம வந்து கவினை பிடிச்சிருக்கோம், இந்த சுடருடைய கேஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பாரபட்சமே கிடையாமல் மல்லி ஏதோ ஒரு சின்ன தப்பாச்சு வந்து பண்ணியிருப்பா, அவளை வந்து பழி வாங்கி தீருவேன், அவள் செஞ்ச தப்புக்கான தண்டனை வாங்கி தீருவேன், ஏன்னா மல்லி வந்துட்டு ஒரு எறும்பு கூட வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சாலுமே இன்னொரு பக்கம் மல்லியோட பொண்ணு வெண்பாவும் நம்ம பொண்ணுக்கு போட்டியே இருக்குது. அப்படி இருக்கும்போது போயும் ஒரு பட்டிக்காட்டு கிராமத்தில் வளர்ந்தவர்கிட்ட நாம் வந்து தோத்துமேன்னு ஒரு நாளும் இருக்கக்கூடாது, அதனால் அவள் தப்பே பண்ணனாலுமே அவளுக்கு உண்டான தண்டனையை வந்து வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் மறுபக்கம் இப்போ தீபன் சொன்னதை கேட்டதுமே இப்போது இந்த தீபிகா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இல்லையா. அப்போது தீபன் எப்படி நடந்தது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. தீபிகா அதாவது நீ டியூட்டியில் ஜாயின் பண்ண இல்லையா, அந்த விஷயத்தை கொண்டாட தான் நான் மல்லி விஜய் உங்களுடைய வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனேன். அப்போது மல்லி கொடுத்த காப்பியை இது ஐஸ்வர்யா இருந்துட்டு சரியாக பிடிக்காம தான் கைமேல் வந்து கொட்டிக்கிட்டா. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம் குழந்தை கையில் இந்த மாதிரி சூடாக காப்பி கொடுத்தா கொட்ட தான் செய்யும், அது அவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும், அவள் படிச்சிருந்தா தானே அவளுக்கு வந்து அறிவு இருக்கும், அவள் தான் பட்டிக்காட்டில் வளர்ந்தவளை, அப்படி இருக்கும்போது அவளுக்கு அறிவெல்லாம் எப்படி இருக்கும், நாம் தான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு இந்த தீபிகா இருந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் வந்து பேசுவாங்க இல்லையா. என்ன தீபிகா பேசுகிற நீ, உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, முதல்ல உங்களை யார் வந்துட்டு என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போக சொன்னது, என் பொண்ணு அதாவது அவள் கூட இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை வீட்டுக்கே வர சொன்னேன், அப்படி இருக்கும்போது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே நீ எதுக்கு மல்லி வீட்டுக்கு அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு இப்போ இந்த தீபிகா இருந்துட்டு பள்ளிக்கு படி அப்படின்றபடி நம்ம தீபனுடைய கன்னத்திலேயே அரைஞ்சிருவாங்க. மறுபக்கம் அந்த மல்லிக்கு இருக்குது, ஏன்னா அந்த வெண்பாவுக்கு போட்டியாக என் பொண்ணு வந்துட்டு இந்த ரன்னிங் ரேஸில் வந்து கலந்துக்கிட்டே வின் பண்ணுருவா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என் பொண்ணை வந்து பழிவாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய காலில் கண்ணாடி பீஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு சூழலை இப்போது அதுக்கு பழிவாங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பா. மல்லியை பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும், மல்லி வந்து சாதாரண ஆள் கிடையாது, இதுக்காகவே அவள் மேலே ஒரு புதிய கேஸை போட்டு உள்ள தள்ள போகிறேன், ஏன்னா ஒரு சின்ன குழந்தை சூடு தங்காமல் தானே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு அவள் வேணும்னு தானே வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த தீபிகா இருந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் புரிஞ்சிக்காமல் மறுபடியும் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம மறக்கணும், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.